நமோ ஹிமாலயா. ஸோ எல்லாரும் டிஸ்ட்ராக்டட். எங்கே டிஸ்ட்ராக்டட்? கிராண்ட் லான்ச்சுக்கு போயிட்டீங்க, அப்படி தானே? உங்களுக்கு இந்த ஃபால்ஸ் ரியாலிட்டி எவ்வளோதான் உங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாலும் அப்பப்போ இந்த என்டர்டைன்மெண்ட் கொடுக்குறனால நீங்களும் அதுக்குள்ளேயே ட்ராப் ஆகி இருந்துக்கிறேன், நான் ஏன் வெளில வரணும், நான் இங்கே இருந்துக்கிறேன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நேற்றுக்கு இதுக்கு நான் லைவ் வந்தேன், சரி வேணாம் அது அப்புறம் பேசலான்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். திருப்பியும் சொல்கிறோம், இங்கே நிறைய விஷயம் நம்மளை நோக்கி வந்துட்டுருக்கு. நீங்கள் இப்போ இன்னும் உட்காந்து கிராண்ட் லான்ச் பார்க்குறேன், இல்லை பல ஷோஸை நான் உட்காந்து நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா இறைவன் உங்கள் கூட இருக்காரான்னு பாருங்கள். முதல்ல வருஷம் ஒரு ஏதாவது ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு ஷோஸ் வரும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நீங்களும் அப்படியே ஒரு ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைம் பார்த்து முடிச்சுட்டு அதுலேயும் ஒரு 4 கருத்து சொல்லுவீங்க, எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு போயிடுவீங்க. இப்படியே உங்கள் காலம் கழியுதா? என்ன தான் பண்ணுறீங்க? இந்த மேட்ரிக்ஸ் உங்களை சூப்பராக என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுருக்கும். ஆனால் நீங்கள் அதை மீறி இறைவனை நோக்கி பார்க்கலன்னா ரொம்ப சிக்கி கொண்டு சின்ன பின்னமாக ஆயிடுவீங்க. போய் உலகத்தில் பார்த்தீங்களா இல்லையா, என்ன நடக்குதுன்றதை பார்த்தீங்களா இல்லையா? ஆனால் இங்கே ஒரு கிராண்ட் லான்ச் நடக்குதுன்னா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க. என்ன பண்ணுறாங்க இவங்க, என்ன பண்ணுறாங்க அங்கே, என்ன நடக்குது? ஏன் நீங்களாம் வேறு பிளானட்டில் இருக்கீங்களா? இதே பிளானட்டில் தானே இருக்கீங்க. நீங்கள் இதை பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் டிஸ்கண்டினியூ வாட்சிங் தட். நம்ம நிறைய தடவை சொல்லியிருப்போம், இந்த க்ரௌடுக்குள்ளே போகாதீங்க. லைக் எனர்ஜி எல்லா ரூபத்துலேயும் இருக்குது. எனர்ஜி பற்றி பேசணும்னா நம்ம பேசிகிட்டே போகலாம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், a lot is there to talk about the energy. க்ரௌடட் ஏரியாஸில் போயிட்டு நீங்கள் பார்க்குறதுனாலையும் சரி, இல்லை ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறதுனாலும் சரி, அவாய்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே டார்க் எனர்ஜிஸ் தான் பிளானட்டில் ப்ரிவேல் ஆகிட்டு இருக்குது. இது நத்திங் டு ஸ்கேர் யூ, ஐயோ நீங்கள் பயப்படணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. ஆனால் பி அவேர், என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை செயல்படுத்தலாம் இல்லையா? இது ஏதோ ஆன்மீகம் ட்ரூப்பில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் லைட் எனர்ஜினா என்ன, டார்க் எனர்ஜினா என்ன, எப்படி அதை மேனிப்புலேட் பண்ணுறது, எப்படி அதை நோக்கி வெளியில் வர்றது, இந்த வித்தையெல்லாம் இவங்களுக்கு மட்டும்தானா? நீங்களாம் எப்போ இந்த லைன் வர போகிறீங்க? எப்போ 50 வருஷம் கழித்து வர போகிறீங்களா? தயவு செஞ்சு யோசிங்க, தயவு செஞ்சு யோசிங்க. இன்னும் 2024, இது 10வது மாதம், இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் என்ன உருப்படியாக செஞ்சுருக்கீங்கன்றதை யோசிச்சு பாருங்கள். நியூ இயர் ரெசல்யூஷன்லாம் எடுத்தீங்க, அதெல்லாம் எங்கே போச்சு? இப்போ மறுபடியும் ஒரு நியூ இயர் வரும், நீங்கள் ரெசல்யூஷன் எடுக்கலாம்னு நினச்சிட்ருக்கீங்க, அங்கே வேறு ஏதோ வந்துட்டுருக்கு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இப்படி எல்லா ஷோவையும் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு செட் ஆகாது. கொஞ்சமாச்சும் கருணையில் இருக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி பேக்டாக இருக்கீங்க. ஜாப் போகணும், வீடை பார்க்கணும், இதில் உங்களை யாருன்னு உங்களுக்கு மறந்தும் போயிடுச்சு. நம்ம அதையும் தட்டி எழுப்பணும், அதுக்கு உண்டான வேலைகளை பார்க்கணும். இதுக்கு இடையில இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு உங்களுக்கு எங்கேருந்து டைம் வருது? இதுக்கு மட்டும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஆனால் யாருக்காவது ஒரு 10 ரூபா கொடுங்கன்னா கொடுக்க மாட்டீங்க. சரி, 10 ரூபா இல்லைனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு ஃபீல்னால ஏதாவது உங்களுக்கு என்னென்னாவது கேட்க தோணுதா? அதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. சரி, உங்கள் உடம்பையாவது பார்த்துக்கிறீங்களா? அதுவும் இல்லை. ஆனால் உங்களுக்கு தேவை என்டர்டெயின்மெண்ட். இந்த ஒரு ட்ராப் வச்சு தான் இந்த ஃபால்ஸ் ரியாலிட்டி ஒர்க் ஆகுது. நீங்கள் என்னைக்கு அது நீங்கள் வெளியில் வரணும்னு நினச்சா மட்டும்தான் வெளியில் வர முடியும். நம்ம என்ன தான் இன்னும் எத்தனை பேர் கிளம்பி வந்தாலும் சரி, முடிவெடுக்க வேண்டியது உங்களோட கையில் இருக்குது. பிகாஸ் அது ஒரு ஃப்ரீ வில் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ இந்த லைனும் இருக்குது, அந்த லைனும் இருக்குது. நீங்கள் எந்த லைனை சூஸ் பண்ணுறீங்கன்றத நீங்கள் தான் டிசைட் பண்ண முடியும். உங்களுக்கு பதிலாக நானாக சூஸ் பண்ண முடியும்? இப்போ எனக்கு பதிலாக நீங்கள் சூஸ் பண்ண முடியுமா? முடியாது. அப்படி தான்.
ஸோ தயவு செஞ்சு டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவீங்க. அப்புறம் திருப்பியெல்லாம் வந்து இதுக்குள்ளெல்லாம் வந்து உட்காந்து மெடிடேஷன் பண்ணு அப்படின்லாம் சொன்னால் உங்களுக்கு அந்த அளவுக்குலாம் வந்து கண்ட்ரோல் கிடையாது. ஏற்கனவே மைண்டு சொல்கிற போக்குலேயும் மைண்டு சொல்கிற வேகத்துலேயும் தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த கிராண்ட் லான்ச்சுக்கெலாம் போய் உட்காந்துட்டு இருக்க போகிறீங்க. யோசிச்சு பாருங்க. someone is manipulating you. அது இன்னுமும் உங்களுக்கு ஃபீல் ஆகல? அந்த கிராண்ட் லான்ச் அதை தான் சொல்லுது வேற. நீங்கள் அவங்களுக்கு அதுவும் புரியல. சொல்கிறவங்களையும் நீங்கள் வந்து ஏதோ என்ன சொல்கிறது கதை சொல்லிட்டு இருக்காங்க. கதை தான் இங்கே நடந்துட்டு இருக்குது. நீங்கள் தான் அது உணராமல் உட்காந்துட்டு ஏதோ உண்மை நினச்சி வாழ்ந்துட்டுருக்கீங்க. இருக்கிற ட்ராப் இருக்கிற லேயர்ஸை நம்ம பீல் பண்ணி, அதாவது அந்த இப்போது இந்த சொசைட்டியாக இருக்கட்டும், இவ்வளோ நாள் நீங்கள் வந்து உருவாகி வந்திருக்க விதத்தையே நம்ம உரித்து ஃபுல்லாக எடுத்து இல்லை இதெல்லாம் நீங்கள் இல்லைன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கே இதாக இருக்குது. இதில் நீங்கள் இன்னமும் நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா நீங்கள் எப்போ நீங்கள் வந்து உங்களை நீங்கள் உணர போகிறீங்க? அது அப்படி தான் தெரியும். கலர்ஃபுல்லாக தான் தெரியும். ஜாலியாக இருக்கும், என்டர்டெய்னிங்காக இருக்கும், சண்டை இருக்கும், ரொமான்ஸ் இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் மொத்தமாக. நீங்கள் இது எப்படி தெரியுமா? நான் ஈஸியாக சொல்கிறதுக்குன்னா, சாப்பாடு எப்படி டேஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் கண்ணுக்கு எது குளிர்ச்சியாக அழகாக கலர் கலராக தெரியுதோ உங்களுக்கு அது சந்தோஷம் கொடுக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்கிறீங்க. அது ஒரு நாளும் பிரயோஜனம் கிடையாது. எப்படி உங்களுக்கே தெரியும். கசப்பான அந்த சுவை உள்ள சாப்பாடுகள் எவ்வளோ நன்மைகள் நம்ம உடம்புக்கு பண்ணுதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். உண்மை தானே? அப்போது இந்த மாதிரி இருக்கிற இந்த லான்ச்சு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது செய்யுமா? ஏதாவது நன்மை தருமா? இந்த கொஷினோடு நான் வந்து இந்த வீடியோவை நான் வந்துட்டு எண்ட் பண்ணிக்கிறேன். 2024 2025 ஃபோட்டான்ஸ் வந்து ஷவர் ஆகிட்டு இருக்குது. ப்ளீஸ் அதை ரிசீவ் பண்ணுங்கள். மெடிடேஷன் பண்ணுங்கள். 15 மினிட்ஸாவது உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். பவர் ஆஃப் சரண்டர், சரணாகதியை விட்டுறாதீங்க. கருணையில் இருக்க ட்ரை பண்ணுங்கள். இருந்து தான் ஆகணும். அதுதான் இறைவனோட குணமே. அதுதான். யோசிச்சு பாருங்க, இறைவன் எவ்வளோ கருணையில் இருக்கார் அப்படின்னு. ஸோ அந்த குணத்தை உங்களுக்குள்ளேயும் கொண்டு வாங்க. இதெல்லாம் விட்டுட்டு ஷவர்மா பின்னாடியோ லான்ச் பின்னாடி போனீங்கன்னா உங்களை யாராலையும் வந்துட்டு காப்பாற்ற முடியாது. நீங்கள் இது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். டைம் ரொம்ப கம்மியாக போயிட்டே இருக்குது. இந்த வருஷமே முடிய போகுது. இன்றைக்கி நீங்கள் ஆரம்பித்தாலே எவ்வளவோ தூரம் போவேணும். இதெல்லாம் அவ்வளோ லேசப்பட்ட காரியமே கிடையாது. தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுட்டு உருப்படியாக பிளான் பண்ணி உருப்படியாக இருக்கிற வழியை பாருங்கள். வருஷம் தான் இதெல்லாம் வருது. ஏதாவது உங்கள் லைஃப்பில் எதாவது மாற்றம் வந்திருக்கான்னு யோசிச்சு பாருங்கள். Sending you all love and light. Namo Himalaya.